வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களுக்கு ஒரு உண்மையான தேவதையின் கதையை சொல்லப் போகிறேன். வானத்தில் பறக்கும் தேவதையல்ல, நம்மோடு வாழ்ந்து வானுயர்ந்த தியாகத்தை செய்த ஒரு வீர பெண்மணியின் கதை. அவர் பெயர் நீர்ஜா பானோட். அவரது பிறப்பும் இளமையும் 1963ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி சண்டிகரில் உள்ள ஒரு பத்திரிகையாளர் குடும்பத்தில் பிறந்தார் நீர்ஜா. அன்பான பெற்றோருக்கு செல்ல மகளாக மும்பையில் வளர்ந்தார். பள்ளி மற்றும் கல்லூரி. அவருடைய பள்ளி படிப்பு மும்பையில் உள்ள பாம்பே ஸ்காட்டிஷ் பள்ளியில் தொடங்கியது. படிப்பில் சுட்டியாக இருந்த நீர்ஜா எல்லாரிடமும் கலகலப்பாக பழகும் குணம் கொண்டவர். பள்ளி படித்து முடித்து மும்பை புகழ்பெற்ற செயின்ட் சேவியர் கல்லூரியில் பட்டப்படிப்பை தொடங்கினார். பணியும் புதிய தொடக்கமும். கல்லூரி படிக்கும்போதே தன் அழகான புன்னகையால் மாடலிங் உலகில் நுழைந்தார். நம் தொலைக்காட்சியில் பார்த்த பல பிரபல விளம்பரங்களில், குறிப்பாக வீகோ டர்மெரிக் விளம்பரத்தில் வரும் அந்த புன்னகையான முகம் இவருடையதுதான். வாழ்க்கை அழகாக சென்று கொண்டிருந்த போது 1985இல் அவருக்கு திருமணம் நடந்தது. ஆனால் அந்த திருமண வாழ்க்கை சில வருடங்களிலேயே கசப்பான நிலைக்கு வந்தது. ஆனால் நீர்ஜா துவன்று விடவில்லை. தன் காலில் நிற்க விரும்பினார். அதே ஆண்டு பான் ஆம் எனப்படும் உலக புகழ்பெற்ற விமான பணிப்பெண்ணாக பணிக்கு சேர்ந்தார். அமெரிக்கா மியாமி நகரில் கடினமான பயிற்சியை முடித்து ஒரு சாதாரண விமான பணிப்பெண் அல்ல, ஒரு சீனியர் பர்சராக பொறுப்பேற்று தன் புன்னகையால் பயணிகளின் மனதை கொள்ளை கொண்டார். இறுதி காலம். சுமார் ஒரு வருடம் எல்லாம் நன்றாக போய்கொண்டிருந்தன. 1986ஆம் ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி அவருடைய 23வது பிறந்த நாளை கொண்டாட இன்னும் 2 நாட்கள் இருந்தனர். அன்று மும்பை அமெரிக்கா புறப்பட்ட பான் ஆம் 73வது விமானத்தில் நீர்ஜா தலைமை பணிப்பெண்ணாக இருந்தார். விமானம் பாகிஸ்தான் கராச்சி விமான நிலையத்தில் நின்றபோது தீவிரவாதிகள் துப்பாக்கிகளுடன் விமானத்திற்குள் புகுந்தனர். அந்த நொடியில் நீர்ஜா தன் உயிரை பற்றி கவலைப்படவில்லை. விமானம் கடத்தப்பட்டதை உணர்ந்தார். உடனடியாக காப்பீட்டில் இருந்த விமானிகளுக்கு ரகசிய குறியீடு மூலம் தகவல் கொடுத்தார். விமானி, துணை விமானி மற்றும் பொறியாளர் மூவரும் சாதுரியமாய் தப்பிச் சென்றனர். இதன் விமானம் தீவிரவாதிகளால் இயக்க முடியாமல் போனது. சுமார் 17 மணி நேரம் 300க்கும் மேற்பட்ட பயணிகளின் உயிர் நீர்ஜாவின் கையில். தீவிரவாதிகளின் முக்கிய குறிக்கோள் அமெரிக்க பயணிகளின் பாஸ்போர்ட்டுகளை மறைத்து வைத்தார். அதனால் அவர்களின் அடையாளம் காணாமல் போனது. 17 மணி நேர குடும்பத்திற்கு பிறகு விமானம் மின்சாரம் நின்றதால் இருள் சூழ்ந்த அந்த நேரம் தீவிரவாதிகள் கண்மூடித்தனமாக சுடத் தொடங்கினர். அப்போது நீர்ஜா நினைத்திருந்தால் அவசர வழியாக திறந்து முதலில் தப்பிச் சென்றிருக்கலாம். ஆனால் அவர் அதை செய்யவில்லை. அவசர வழியாக கதவை திறந்து பயணிகளை ஒவ்வொருவராக வெளியே தள்ளினர். அப்போது 3 சின்ன குழந்தைகள் தீவிரவாதிகளின் தோட்டாக்களிலிருந்து பாதுகாக்க தன் உடலை கேடயமாக மாற்றிக்கொண்டார். அவர் உடலை துளைத்தனர். ஆனால் அந்த குழந்தைகள் காப்பாற்றப்பட்டனர். தன் உயிரை கொடுத்து நூற்றுக்கணக்கான பயணிகளின் உயிரை காப்பாற்றிய அந்த வீர பெண்மணி தன் 23வது பிறந்த நாளை கொண்டாடாமலே வீரமரணம் அடைந்தார். அவர் இறந்தாலும் அவருடைய தியாகம் இறக்கவில்லை. இந்திய அரசு அமைதி காலத்தில் வழங்கப்படும் உயர் விருதான அசோக சக்கர விருதை அவருக்கு வழங்கி கௌரவித்தனர். இந்த விருதை பெற்ற மிக இளம் வயது பெண் நீர்ஜா தான். நீர்ஜா பானோட். அவர் வெறும் பணிப்பெண் அல்ல, அவர் த ஹீரோயின் ஆஃப் தி ஹைஜாக் தயாரிப்பின் மறுபெயர். நன்றி, வணக்கம்.